வெல்கம் டு தமிழ் திசைக்காட்டி. இந்த வீடியோல மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் ரெக்ரூட்மெண்ட் 2019 பத்தி தான் பார்க்க போறோம். மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் வேரியஸ் போஸ்டுக்கான வேகன்சிஸை ஃபில் பண்ண நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினிஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ்க்கு மொத்தம் 31 வேகன்சிஸ் இருக்கு. இதுல ப்ரொடக்ஷன் ட்ரெயினிஸ்க்கு 13 வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பிஇ அல்லது பிடெக் கெமிக்கல் அல்லது பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். கெமிஸ்ட் போஸ்ட்டுக்கு 2 வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். மார்க்கெட்டிங் ட்ரெயினிஸ்க்கு மொத்தம் 7 வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அல்லது எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும். சேஃப்டி டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ண பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். அப்புறம் டிப்ளமோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டில முடிச்சிருக்கணும். பெர்சனல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பிஜி டிகிரி பர்சனல் மேனேஜ்மெண்ட்ல முடிச்சிருக்கணும். இல்லைனா எம்பிஏ ஹெச்ஆர்எம்ல முடிச்சிருக்கணும். கமர்ஷியல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பிஏ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். அப்புறம் டிப்ளமோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல முடிச்சிருக்கணும். இல்லைனா எம்பிஏ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல முடிச்சிருக்கணும். அனலிஸ்ட் ப்ரோக்ராமர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அல்லது இசில முடிச்சிருக்கணும். இல்லைனா எம்சிஏ முடிச்சிருக்கணும். இல்லைனா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல முடிச்சிருக்கணும். ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எம்காம் அல்லது சிஏ முடிச்சிருக்கணும். இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸ்ல முடிச்சிருக்கணும். இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் ட்ரைனிங் பீரியட் 1 இயருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பே ஸ்கேலா 16,000 இருந்து 40,000 வரை கொடுப்பாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினிஸ், லேப் அனாலிஸ்ட் ட்ரெயினிஸ், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சனல் போஸ்ட்டுக்கு மொத்தம் 62 வேகன்சிஸ் இருக்கு. இதுல ஆபரேஷன் டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ண டிப்ளமோ கெமிக்கல் அல்லது பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். லேப் அனாலிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். சிவில் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பிகாம் அல்லது சிஏ முடிச்சிருக்கணும். ஜூனியர் கமர்ஷியல் அசிஸ்டன்ட், ஜூனியர் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட், அப்புறம் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண என்ன டிகிரினாலும் முடிச்சிருக்கலாம். அப்புறம் டிப்ளமோ கமர்ஷியல் பிராக்டிஸ் அல்லது மாடர்ன் ஆஃபீஸ் பிராக்டிஸ்ல முடிச்சிருக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு பே ஸ்கேலா 9,830 வரை கொடுப்பாங்க. அப்புறம் ஜூனியர் போஸ்ட்டுக்கு பே ஸ்கேலா 9,270 வரை கொடுப்பாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினிஸ் அப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ்க்கு ஏஜ் 28க்குள்ள இருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினிஸ், அப்புறம் லேப் அனலிஸ்ட் ட்ரெயினிஸ், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சனலுக்கு ஏஜ் 25க்குள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இந்தியாவில் உள்ள எந்த பிளேஸ்லனாலும் இருக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான பாண்ட் பீரியட் உங்க ட்ரைனிங்க்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு இருக்கும். இந்த பீரியட்ல நீங்க உங்க ஜாபை விட்டு ரிலீவ் ஆகணும்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் போஸ்ட்டுக்கா இருந்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாயும், டெக்னிக்கல் லேப் அசிஸ்டன்ட் ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கா இருந்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாயும் பே பண்ணிட்டு தான் வெளியில வர முடியும். இப்ப செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினி, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி, லேப் அனலிஸ்ட் ட்ரெயினி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சனல் போஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் டெஸ்ட் சென்னையில வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் மொத்தம் 2 மணி நேரத்துக்கு நடக்கும். ஜெனரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். www.madrasfert.co.in வெப்சைட்டுக்கு போய் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன்ல அக்டோபர் 16 வரை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கோம். அதுல போய் டைரக்டா கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கேண்டிடேட் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினி, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீயா 500 ரூபா பே பண்ணணும். மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண 300 ரூபா பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீயை ஆன்லைன்ல மட்டும் தான் பே பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீயும் கிடையாது. ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், அப்புறம் பே ஸ்லிப்போட காப்பி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த போஸ்ட்டுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டை நவம்பர் 1 வீக் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்கான எல்லா லிங்க்ஸ்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.